சாமி சரணமையப்பா, சாமி சரணமையப்பா. ஐயப்பா, ஒரு மனுஷன் பிறந்து அவன் கட்ட காடு போற வரைக்கும் சொந்த பந்தம் இருக்குல்ல, அதை விட முக்கியமா பணம் தான் தேவையாப்படுது. அதான் உலகம். பொம்பளைங்கெல்லாம் நம்ம நகை அலைகிறாங்கன்னு சண்டை போடுறோம், கோவப்படுறோம். எதுக்காக தெரியுமா? கஷ்டம்னு வரும்போது இந்த மாதிரி மாரடி கடையில் இது மாதிரி சீட்ல வச்சுட்டு அந்த கஷ்டத்தை போகிறதுக்கு தான் இந்த பொழப்பு. நம்ம நேரம் ஒரு சில நேரம் என்ன பண்றோம், வேண்டி எப்ப பார்த்தாலும் நகை அலைகிற, நகையை போட்டு அவனை புதைக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது கஷ்ட காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் இதோ இந்த மாதிரி பணமா வந்து மாரடி கடையில கொண்டாந்து கொடுத்துட்டு வாங்கின்னு போறோம். மக்களே, யாரு மனசையும் யாரும் புண்படுத்தாதீங்க. புரியுதா இல்லையா? அதான் ஆனா பொண்ணும், அதான் சொல்றோம், பொண்ணும் மண்ணும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் மக்களுக்கு படிப்பை சேர்த்து வைங்க, படிப்பு கொடுத்துருங்க. அதே மாதிரி பணத்தையும் சேர்த்து வைங்க. சாவு முதல் குறிப்பிட்ட வயசு பிறகு ஏன் சொல்றாங்கன்னா, கூட பிறந்தது சொந்த பந்தம் இவங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி மாமன் மச்சாலாம் எல்லாம் துரோகிங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிற பால் மாதிரி கறந்துருவானுங்க. அதனால நமக்குன்னு ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சோம்னா தான் நமக்கு உதவும். சூழ்நிலை அப்படி இருக்கு, சந்தர்ப்ப சூழ்நிலை. சாமியே சரணமையப்பா. எல்லாரும் நல்லா இருக்கும். பாருங்க, இதெல்லாம் இது பாக்குறதுக்கு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனா அதை மனுஷன் யாரும் நினைக்கலையே. பாரு ஆத்தா சொல்லுவாங்க, பாரு ஆத்தா சொல்லுங்க. கண்டிப்பா உண்மையான வார்த்தை தான்பா, கண்டிப்பான வார்த்தை. நம்பி பேசுறது கண்டிப்பான வார்த்தை. ஆமா, நானும் அதுதான் ஒத்துக்கிறேன். பாத்தியா, ஒரு தாய் தெய்வம் மாதிரி அது பாருங்க வந்தது. நானும் வந்தேன். ஒரு கஷ்ட காலத்துல நமக்கு உதவுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருள் இருக்கிற போதனால உரிமையோட கொண்டாந்து வைக்கிறேன். எவன்கிட்டையும் கையா இருந்தாம. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், எவனும் 10 காசு தரமாட்டானே. உயிரோடு இருக்கும்போது நமக்கு எவனும் சொந்த பந்தம்லாம் உதவி பண்ண மாட்டான். உயிர் போன பிறகு உதவ மாட்டான். அப்ப நல்லா இருக்கணும், நாகரிகமா 4 பேரோட சரிசமம் வாழணும்னா 4 காசை சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அட இன்னைக்கு பொழப்பு பார்த்துக்கோ, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது யாரும் நினைக்க மாட்டாங்களே. என்ன தாயி, யாரும் நினைக்க மாட்டாங்க தானே? கரெக்டா இல்லையா? அதுதான் நம்ம நினைப்போம், உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இருந்தா போதும், வாழ்ந்துட்டு போயிடலான்னு. ஆனா கடைசி காலம் தூக்கின்னு போறது கூட நமக்கு காசு வேணும். கரெக்டா காடு போறதும், என்னைக்கு குழந்தையா பிறகுறியோ அன்னைக்கே நம்ம ஒரு பாரமான ஒரு உருவம் தான். கடைசி வரைக்கும் பாரமான ஒரு உருவம் தான். அதான் இந்த உலகம் அந்த மாதிரி இருக்கு. பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. இறைவா சிவாய் நம்ம வாழ்க வளமுடன். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லம்மா. பணம் 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 இந்த உலகம் பணம் தான். அங்க பேர் பணம் 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 இவ்வளோ பணம் 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 வெறும் காகிதம் தான். இது எவனுக்கு கண்டுக்கிறது இல்லையெல்லாம் தெரியலையே.